கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மும்பை இர்லா பகுதியில் உள்ள கத்தோலிக்க தேவாலய மரச்சிலுவையின் பாதத்திலிருந்து நீர் கசியத் தொடங்கியது. இந்த செய்தி காட்டுத்தீயாய் பரவியதை அடுத்து அது நோய்களை குணமாக்கும் தெய்வீக புனித நீர் என நம்பி ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் அங்கு குவிந்து அந்த நீரை குடிக்கவும் நெற்றியில் பூசவும் தொடங்கினர். உள்ளூர் ஊடகங்களும் இதனை ஒரு பெரிய அதிசயமாக நேரடி ஒளிபரப்பு செய்து பரபரப்பை கூட்டின. இதன் பின்னணியில் உள்ள உண்மையை அறிய இந்திய பகுத்தறிவாளர் சங்கத்தின் தலைவரான சனல் இடமருகு ஒரு பொறியியலாளருடன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். அங்கு சிலுவைக்கு பின்னால் இருந்த கழிவறை வடிகால் குழாய் அடைபட்டு கிடப்பதையும் நுண்புழை கவர்ச்சி என்ற அறிவியல் நிகழ்வின் காரணமாக அந்த கழிவு நீர் சுவரில் கசிந்து சிலுவையின் ஆணி துவாரத்தின் வழியே வெளியேறுவதையும் வெறும் 5 நிமிடங்களில் அவர் கண்டறிந்தார். மக்கள் புனித நீர் என்று குடித்து கொண்டிருப்பது உண்மையில் சாக்கடை கழிவுநீர் என்பதை அவர் அம்பலப்படுத்தினார். உடனடியாக நேரடி தொலைக்காட்சியில் தோன்றிய சனல் இடமருகு இந்த அறிவியல் உண்மையை விளக்கி அக்கழிவு நீரை குடிப்பது கடுமையான உடல்நல கேடுகளை விளைவிக்கும் என மக்களை எச்சரித்தார். ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத சில கத்தோலிக்க அமைப்புகள் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக கூறி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 295A கீழ் அவர் மீது பல காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்தன. வழக்குகள் ஒருபுறம் தீவிரமடைய மறுபுறம் அவருக்கு கொலை மிரட்டல்களும் வரத் தொடங்கின. காவல்துறையினரால் கைது செய்யப்படுவதை தவிர்க்க அவர் கோரிய முன்ஜாமீனும் நிராகரிக்கப்பட்டது. இதனால் தன் உயிருக்கும் சுதந்திரத்திற்கும் ஆபத்து இருப்பதை உணர்ந்த சனல் இடமருகு இந்தியாவை விட்டு வெளியேறி பின்லாந்து நாட்டில் அரசியல் தஞ்சம் புகுந்தார். சாக்கடை கழிவுநீரை குடித்த மக்களின் ஆரோக்கியத்தை காப்பாற்ற முயன்ற ஒரு விஞ்ஞான பகுத்தறிவாளர் சொந்த நாட்டை விட்டே ஓட வேண்டிய அவல நிலை இதன் மூலம் ஏற்பட்டது.